இண்டிபெண்டன்ஸ் டே ஆவது மயராவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே இங்க த்ரெட்ல இருக்கு. உங்க ப்ராடக்ட்ல இருக்க தப்ப சுட்டி காட்டுனா நான் காசை வாங்கிட்டேன்னு சொல்றீங்க. இந்த பேஜ் ஓபன் பண்ணி வெறும் 20 நாள்ல கண்ட்ரி டெலைட் பால் பாக்கெட்டை சும்மா யூஸ் பண்ற மாதிரி ஒரு 5 செகண்டுக்கு காமிங்க, 8000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. மாங்க் ஃப்ரூட் ஸ்வீட்னஸ், என்ஷூர், டாக்டர் சாய்ஸ் ஓட்ஸ், ட்ரூ ஹேர் ஆயில், வே புரோட்டீன் ஏகப்பட்ட ப்ரமோஷன் வந்துச்சு. ஒன்னு கூட அக்செப்ட் பண்ணல. இப்ப வரைக்கும் கடன் வாங்கி தான் வீட்டு வாடகை லோன்லாம் கட்டிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் Facebookல ஒரு $170 வந்திருக்கு, அதையும் வித்ட்ரா பண்ணல. யூடியூப்ல இன்னும் மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆகல. கண்ணன் ப்ரோ, உங்களோட செகண்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோல என் ஃபாலோவர் ஒருத்தங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த ஒரு எமோஷனல் பாண்டிங்கை கிரியேட் பண்றதுக்கு நான் நிறைய எஃபோர்ட் போட்டிருந்தேன்னு சொன்னீங்க. நீங்க அந்த ஐடியா ஒழுங்கா மறைச்சிருக்கலாம், அதுவும் பண்ணல. நேத்து அதே பர்சன் எனக்கு மெசேஜ் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. எதுக்கு ப்ரோ இவ்ளோ மேனிபுலேஷன் பண்றீங்க? ஆரம்பத்துல இருந்தே இவனுங்களை திட்டி திட்டி தான் நான் ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்து புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இவனுங்க லிங்க்னு கமெண்ட் பண்றது, டயட் பிளான் கேட்டு கெஞ்சறதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கோவம் தான் வருது. நேத்து போட்ட பார்ட் 2 வீடியோல கூட ஜாவித்தை ஏன்டா நோன்றீங்க, அவன் கடைசியில எங்களை தான் திட்டுவான்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஏன்னா பார்ட் 4 வீடியோல நான் மக்களை தான் திட்டுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த முட்டாள் மக்களை வச்சு ஏமாத்தி சம்பாதிக்க என்கிட்ட 2350 பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு. ஆனா எனக்கு அப்பேற்பட்ட காசு வேண்டாம். ஃபர்ஸ்ட் வீடியோல எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்க. ரெண்டாவது வீடியோல உங்க டீம் ஆளுங்களை வச்சு எமோஷனல் பாண்டிங் அது எதுன்னு மேனிபுலேஷன் பண்ணீங்க. மூணாவது வீடியோல நான் காசு வாங்கிட்டேன்னு சொல்றீங்க, மூஞ்ச காட்ட தைரியம் இல்லைன்னு இன்டைரக்டா சொல்றீங்க. ப்ரோ, நான் டிசம்பர்ல இருந்து வீடியோ போடுறேன். இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சதெல்லாம் இந்த 1 மந்த்தா தான். ப்ரோ, நான் குண்டா இருக்கிற ஒரு பர்சன். ஒபீஸ் பர்சனுக்கு நேச்சுரலா இருக்க ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தான் எனக்கும் இருக்கு. நாங்கெல்லாம் செல்ஃபியே ஃபோனை செகண்ட் ஃப்ளோர்ல வச்சு தான் எடுப்போம். அப்பதான் நாங்க ஒல்லியா தெரியும். அதனால தான் நான் மூஞ்ச காட்டல. மூஞ்ச காட்ட தைரியம் இல்லையான்னு இன்டைரக்டா கேக்குறீங்க. ஆமா ப்ரோ, என் மூஞ்ச காட்ட எனக்கு தைரியம் இல்லை தான். ஆனா உங்க வெப்சைட்ல இருக்கிற தப்பு, ப்ராடக்ட்ல இருக்க தப்ப கேள்வி கேட்டு சரி பண்ணிக்கோங்க. இந்த முட்டாள் மக்களை மேல முட்டாள் ஆக்காதீங்கன்னு கேள்வி கேட்கிற தைரியம் எங்களுக்கு இருக்கு. உங்க சீட் சைக்கிள் லட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு மெசேஜ் பண்றாங்க. எல்கே மாதிரி உங்க ப்ராடக்ட்டை நான் தூக்கி போடல. பர்சனலா எனக்கு பனங்கருப்பட்டி டேஸ்ட் பிடிக்கும், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். 3 நாளா கோல்டு டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கோல்டு சரியாகலாம், ஆனா காரமா சாப்பிட நல்லா இருக்கு. உங்க பிராண்ட் அழிக்கிறதே என் நோக்கம் கிடையாது. உங்க பிசினஸ் மோட்டிவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் டயபெட்டிஸ் தான் எனக்கு பிரச்சனை. வெள்ளை சக்கரை சாப்பிட்றனால தான் சக்கரை நோய் வருது. அதனால கருப்பட்டியை யங்கர் ஜென்ரேஷன்ல இருந்து யூஸ் பண்ண வைக்கிறோம்னு சொல்லி குழந்தைய டார்கெட் பண்றது தான் எனக்கு ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு. நேத்து உங்க ஃபீமேல் எம்ப்ளாயி போட்டோவை என் ஸ்டோரியில போட்டதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். கிட்ஸ் வெர்ஷன் பாம் ஜாகிரில எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. நாளைக்கு வர வீடியோல என்னோட டவுட்ஸுக்கு பாம் ஸ்ப்ரவுட்ஸ்க்கு எப்படி கிளாரிஃபை பண்ணீங்களோ அதே மாதிரி கிளாரிஃபை பண்ணுங்க. தயவு செஞ்சு மாஸ் மேனிபுலேஷன் பண்ணி இந்த முட்டாள் மக்களை மேலும் முட்டாளாக்காதீங்க. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சாருக்கு ஒரு வேண்டுகோள். ஸ்கூல் சிலபஸ்ல ஏ ஃபார் ஆப்பிள தூக்கிட்டு ஏ ஃபார் அக்கௌண்டபிலிட்டின்னு மாத்தினீங்கன்னா எங்களை மாதிரி ஃபுட் சேஃப்டி எதிர்த்து கேள்வி கேட்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் இன்னைக்கு. நாளைக்கு வரேன். பாய்.